அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அமுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வெஜ் ஆம்லெட் தாங்க செய்ய போகிறோம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வெஜ் ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் ஒரு 50 கிராம் கடல மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு சிட்டிகை சோடாப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் குடமிளகா, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். பொடியாக நறுக்கின கேரட்டு 1 ஸ்பூனு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மாவை வெங்காயத்தோடு போட்டு கலந்ததுனால தண்ணி ஊற்றி கலந்தோம்னா கட்டி உழவாத வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஆம்லெட் செய்கிறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தோசைக்கல் பூரா பரப்பி விட்டுக்கலாம். நம்ம ஆம்லெட்டு கலந்து வச்சுருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். கரண்டி போட்டு தீத்தக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு சன்னமாக ஊற்றுறோமோ அந்தளவுக்கு தாங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறேன், திருப்பி போடுறது இல்லை. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சமாக சீஸு துருவி வச்சுருக்கேன், சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், சேர்த்திக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அந்த டேஸ்ட்டும் அந்த வாசமும் பார்த்திங்கன்னா அப்படியே ஆம்லேட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நான் திருப்பி போடாத அப்படியே தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா உருகி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜ் ஆம்லெட் ரெடிங்க. அறுசுவை உணவை ருசிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.